இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ யூஸ்வலாகவே பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியல் ஆரம்பத்தில் ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை எபிசோட்ஸ் ஒரு சரியான ஹையில் இருக்கும். ஒரு சூப்பரான கொக்கியில் முடிப்பாங்க. முடிச்சுட்டு அடுத்த வாரம் காமிக்கிற காட்சியை பார்த்தாலும் நமக்கு அடுத்த வாரத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும், நமக்கு டபக்குன்னு தூண்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாகவே லெத்தாஜிக்கா அப்படின்னு வார்த்தை இருக்கும். லெத்தாஜிக்னா அதாவது சரி ஓகே என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணாலும் இப்படி ஓட தான் போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்களா என்னங்கிறது நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இன்றைக்கி எபிசோட்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஃபில்லர் எபிசோட் முழுக்க ஃபேமிலியை பேஸ் பண்ணி அதையும் விஜயாவையும் அண்ணாமலையும் சேர்த்து வைக்கிறதுக்கான எபிசோட் அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஒட்டவே இல்லை. எனக்கு ஒட்டலை பர்சனலாக. ஆனால் சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அதில் முதல்ல எடுத்தோன்னே பாட்டிக்கிட்ட முதல்ல பேசுகிறாங்க. ஸ்ருதியும் ரவியும் அவங்களுடைய காதல் கதையெல்லாம் கேட்குறாங்க. அவங்க தாத்தா என்னை பார்த்து என்னை பிடிச்சி என் வீட்டில் பொண்ணு கேட்டார், எனக்கு அவரை பிடிச்சதுனால ஒத்துக்கிட்டேன், அவர் இருந்த வரைக்கும் எனக்கு அவர் ஊட்டி விடுவார், அவரே சமைப்பாருன்னெலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். மாற்றி எல்லாம் இது பண்ணும் பொழுது அங்கிள் நீங்கள் ஆன்ட்டிக்கு ஊட்டி விடுங்கன்னு ஸ்ருதி சொன்னதுக்கு இவர் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. அதை ஊட்டுற மாதிரி இடத்துலலாம் இல்லை. அதுதான் நியாயமும் கூட. அவங்க செஞ்ச தப்பு அவ்வளோ பெரிய தப்பு. அதை சிம்பிளாக வெள்ளை அடித்து ஒன்றுமே இல்லாத தப்பு மாதிரி ஆக்க பார்க்குறாங்க. விஜயாவை ஈஸியாக டீலில் விட்டுட்டுருக்காங்க. பாட்டியும் இதே பண்ணிட்டுருக்காங்க. உடனே அவங்கள 2 பேரும் கோயிலுக்கு கூப்பிட்டு போங்கிறாங்க. ஸோ இதில் வேறு நம்ம புது கார் எடுக்கணும், ஆனால் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் அவங்கள கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இப்போ புது கார் எடுத்துக்கலாமா அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் அப்படின்னு முத்து கேட்க, மீனா அதெல்லாம் வேணாம், காரை வாங்கிட்டு வாங்க, புது காரில் அத்தையும் மாமாவையும் ஒன்றா கூப்பிட்டு போவோம் அப்படின்னு புது காரை வாங்கிட்டு வராங்க. அதே கார் பார்த்து வச்சு 2 காரில் ஒரு கார் பிடிச்ச கார் இருந்துச்சுல, அந்த காரை வாங்கிட்டு வந்து நிறுத்த எல்லாரையும் மேலே கீழே கூப்பிட்டோன்னா பெரிய ஏரோப்ளேன் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறாங்க விஜயா. கொஞ்சம் கூட இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு அவர் நல்லா இருக்கிறத பற்றி கூட ஒரு சந்தோஷப்படாத ஒரு ஜீவனுக்கு இவருங்க மீனா அப்படியே உருகி பண்ணுறதெல்லாமே பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி கடுப்பு தான் வருது. ஏன்னா அவங்க அவ்வளோ அவமானமும் குடும்பத்தையும் சேர்த்து அவமானப்படுத்துகிறாங்க. அதுக்கும் சூடு சொரணையே இல்லாமல் இருக்காங்க அவங்களும். ஸோ கீழே அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு காரில் ஏறுங்க அப்படின்னா காரில் ஏறுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாரு அண்ணாமலையும் விஜயாவும். கார் நல்லா இருக்குது, கார் ரொம்ப நல்லா இருக்குடா, புது கார் மாதிரி இருக்குலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசினோடனே நிறைய கார் வாங்கு, அப்படியே ட்ராவல்ஸ் மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் பேசினதுக்கு பிறகு அண்ணாமலை முன்னாடி ஏற வந்தவர் அதெல்லாம் வேணாம், நீ பின்னாடி உட்காரு அப்படின்னு பின்னாடி உட்கார வைக்கிறாங்க. ஸோ முன்னாடி முத்துவும் மீனாவும் பின்னாடி அண்ணாமலையும் விஜயாவும் ஒன்றா உட்காந்து காரை எடுத்து கிளம்புறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு யாரோ ஒருத்தர் அவருடைய கைக்கே ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. அந்த லெட்டரை எடுத்து வாசிக்கும் பொழுதே அவர் காணாமல் போயிடுறாரு. அந்த லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்க ஒருத்தரான உங்களுக்கு ஆபத்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சுற்றி இருக்கிறதுனா யார் அப்படின்னு ஒரு யோசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த கொடுத்த லெட்டரை கொடுத்தாருன்னா அவரும் கிடைக்கல, என்னாச்சு ஏதாச்சும் ஒன்றுமே அவருக்கு புரியல. பின்னாடி வேற கரெக்டாக அப்பன்னு பார்த்து ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டும் வேறு வந்துடுறாங்க, ஸ்ருதியும் வேறு வந்துடுறாங்க. ஸோ அவங்க பேர் ஸ்ருதி இல்லையே, அவங்க பேர் வேறு ஒரு பேர். ஸோ அவங்களும் வேறு வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஓகே, எதுக்கு நீ ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்க, என்ன ஆச்சுன்னா அந்த லெட்டரை காமிக்கிறாரு அவர். எனக்கு யாரை நம்புறதுனே தெரில, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, என்னன்னே ஒன்றும் புரியல. இது கடையில் இருக்கவங்கள சொல்கிறாங்களா, வீட்டில் இருக்கவங்கள சொல்கிறாங்களா, முத்து மீனானா அது எப்படி நடக்கிறதா, எனக்கு யாரால் ஆபத்து இருக்கும் அப்படின்னு யோசிக்க டக்குன்னு இப்போ உடனே ரோகிணியுடைய தோழி ரோகிணிகிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இதில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி தோணுது. ஒருவேளை அந்த தினேஷ் பிஏவோ இல்லை அந்த ஜீவாவோ தான் ஒன்றை போட்டு கொடுக்கறதுக்காக ஏதாச்சும் பண்ணுறாங்களா, இல்லை வேணே பழிவாங்க பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இருக்காதுன்னு ரோஹிணி பயப்படுறாங்க. ஸோ ரோஹிணி பயந்ததுக்கு பிறகு இவர் அந்த பக்கம் ஏதோ பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த கடையில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்களால தான் இருக்குமோன்னு போய் வேறு மனோஜ் சந்தேகப்படுறாரு. உண்மையை சொல்லுங்களா, எதுக்காக சிரிச்சிங்க, என்னடா பண்ணுறீங்கன்ட்டு. ஐயோ ஒன்றும் இல்லை, மனோஜ் போட்டு விடுங்க, ஏன் இந்த மாதிரி பயப்படுறீங்க, ஒன்றும் இருக்காதுன்னு ரோஹிணி எப்படியோ செட்டில் பண்ண பார்க்குறாங்க. இருந்தாலும் அவருக்கு பயம் அதிகமாக இருக்குது, யாரையும் நம்ப முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போ இது நடந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காரில் போகும்பொழுது ஒரே அமைதியாகவே வேணுன்னே காரை வேகமாக வளைச்சி ஓட்டி இடிக்க வைக்கிறாரு அம்மாவையும் அப்பாவையும். ஸோ அவங்க இடித்து இப்படி இப்போ இருக்க அதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் காமிக்கிறதுலேயும் ஒன்றும் பெருசாக இல்லை. தூக்கம் வராமல் மனோஜ் யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி விஜயாட்ட சொல்ல, நீயே எழுதிட்டு பணத்தை கொடுக்க வேணாங்கிறது அந்த மாதிரி கதையை சொல்கிறியாடா அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டோன்னே, எனக்கு என்ன கெட்டது நடக்கிறது யாருன்னு பார்த்தா நீங்களாவே தான் இருக்கீங்க ஏன்னா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ யூஸ்வலாகவே பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியல் ஆரம்பத்தில் ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை எபிசோட்ஸ் ஒரு சரியான ஹையில் இருக்கும். ஒரு சூப்பரான கொக்கியில் முடிப்பாங்க.